கம்ப்யூட்டருக்கு? கம்ப்யூட்டருக்கு நம்ம நார்மல் விண்டோஸோட டிஃபெண்டர் இருக்குங்க. சரி. அது பத்தல அப்படின்னாலும் நம்ம ஆன்டிவைரஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம மேனுவலாக நம்ம மேக்ஸிமம் பைரேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல எல்லாரும். ஆமாங்க. அதில் நம்ம பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே பிரச்சனை வரும். ஏன்னா பைரேட்டடுங்கிறதே வந்து ஹேக் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தானே. ஸோ நம்ம ஒரிஜினலாக லைசன்ஸ் கொடுத்து வாங்கும்போது தான் நம்மளுக்கு அதை ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வரல, அதை மீறியே எனக்கு ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷனோ அதுக்கான டேட்டா லாஸோ நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு 4567 அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன்னா இது வந்து 123, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 111, அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாமே பேட்டர்ன் ட்ரை பண்ணிவிட்டு அந்த கடைசியில் நம்பர் வரும்போது அன்லாக் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் 30 செகண்ட்ஸ்னு டைம் அவுட் இருக்கும். அந்த டைம் அவுட் முடித்த உடனே எதில் ஸ்டாப் ஆச்சோ அந்த நம்பர்லேருந்து கண்டினியூ ஆகும். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இன்னொரு டிவைஸ் ஒன்று புதுசாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் போனீங்கன்னா சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சார்ஜிங் கேபிள்ஸை மட்டும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த மொபைல் டேட்டாவுமே அதனால் வந்து புல் பண்ணிக்க முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? ஏர்போர்ட்டில் யாரும் சார்ஜ் இல்லைன்னு போய் உட்காந்துறாங்க சார்ஜ் போட்டு. உங்களுடைய சார்ஜிங் கேபிள்ஸ் போடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரிங்க. பட் ஆல்ரெடி அதில் இருக்கிறத நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா போய்டும் பிரச்சனை வந்து. ஓ, நம்ம சார்ஜர் கொண்டு போய் நம்ம சார்ஜர் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அவங்க டிஃபால்ட்டாக இருக்கிறது, ஏன்னா அவங்க யார் எப்படி மாட்டியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. தேங்க்யூ சார். நதியா மேம், நீங்கள் இவ்வளோ கேட்டீங்க. இதுலேருந்து மக்கள் எப்படி அவேர்னஸோடு இருக்கணும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தப்பிக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் ஒன்று தான். மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம சைபர் கிரைமை அப்ரோச் பண்ணணும். அதாவது ஒரு பேங்க்கில் இருந்து இப்போ சார் சொன்ன மாதிரி பேங்க்கில் வந்து 1.5 lakhs என்ன பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்கில் போய் நம்ம கிளைம் பண்ண முடியாது. பேங்க்கை போய் உங்கள் பேங்க்கை யூஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோட பேமெண்ட் போயிடுச்சுன்னு பேங்க்கை போய் காம்பன்சேஷன் கேட்க முடியாது. அவங்க மேலே ஒரு கேஸோ போட முடியாது. நம்ம தான் வந்து அதை தவற பண்ணியிருக்கோம், நம்மளோட அறியாமையில் பண்ணியிருக்கோம். அதாவது பேங்க் வந்து ஒரு லிங்க் அனுப்பி கான்ஃபிடென்ஷியலான பாஸ்வேர்ட்ஸு அதெல்லாம் கேட்கும்போது நம்ம தான் யோசிச்சிருக்கணும். அதாவது ஒரு விஷயம் வந்து நடந்தது என்னோட கிளைண்ட்டுக்கு. அவர் நல்லா படித்தவர் தான், 20,000 சேலரி வாங்குறாரு. ஒரு நாள் ஒரு கால் வருது. கால் வந்து இந்த மாதிரி ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் அப்படி மாற்றி மாற்றி பேசிவிட்டு, நான் வந்து பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்களோட பாஸ்வேர்டை வந்து உடனே மாற்றணும், நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் சொன்னோடனே அவரோட சேலரி அப்படியே டிடக்ட் ஆகிடுது, எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து படித்தவங்களே வந்து சம்டைம்ஸு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப முக்கியம் வந்து இது அவேர்னஸ் தான். ஒரு லிங்க் வந்து தான் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி, சார் சொன்ன மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லையா சார்? லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகிறது தான் வந்து தவறு. இப்போ மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களாம் வந்து படிக்காதவங்களாம் மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மொபைலை வாங்கி கொடுக்கும் போதே இந்த மாதிரி இந்த லிங்க்லாம் வந்ததுன்னா கிளிக் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை போய் லைக் கொடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா ஹி லைக் திஸ், அவங்க பேர் வரை இவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாங்க அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வந்து அது தெரியாதவங்க, அந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்களும் வந்து இதை ஏமாறுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசையை காட்டி அவங்கள ஏமாத்துறதும் இருக்குது. படித்தவங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் அவேர்னஸ்ஸு. சப்போஸ் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம சைபர் கிரைமை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான ரெமெடிஸ் கொடுக்குறாங்க. மக்களே அவேர்னஸோடு இருங்க. நம்மளை சுற்றி நிறைய பெரிய பெரிய வளையங்கள் அப்படியே வெப்பு ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. யார் வந்து அதில் விழுவாங்க, பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு.